என் பேர் வெங்கடேஷ், பொள்ளாச்சி தாலுகா மீனாட்சிபுரத்தில் இருக்கோம். தென்னை மரம் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இயற்கை விவசாயன்றது வந்து இந்த மட்டை உழுகுது, மிஷினில் போட்டு மட்டையை தூளாக பொடியாக்கி உரமாக அதை என்ன பண்ணுறோம், அந்த குழிக்கு போடுறோம். இந்த மிஷின் வந்து எதனால் வாங்கினோம்னா, இப்போ நம்ம மட்டையாக வெட்டி போட்டோம்னா மக்கறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இதை கொண்டு போய் அங்கே வச்சு அதை பொடி பொடியாக தூளாக்கி போட்டோம்னா ஒரு 2 மாதத்தில் மக்கி தென்னை மரத்துக்கு உரமாயிரும். ஒரு முறை யூடியூப் சேனலில் பார்த்தோம். நாங்கள் இந்த மிஷினை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதோட எங்கள் ஓனருக்கு அனுப்பிவிட்டேன். எங்கள் ஓனருக்கு அனுப்பிவிடுவோம். எங்கள் ஓனர் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் மட்டையே இந்த லைனில் அப்படியே அடிக்கடிக்கு வச்சுருந்துருப்போம். அதனால அந்த பூச்சி, பாம்பு, பட்டை அதில் வந்துடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி மிஷின் வாங்கினா அரைச்சி போட்டுடலாம். நம்ம வெட்டி 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 கும்மலாக சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். பொடி பொடி பொடியாக ஆக்கிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நாள் மட்டை உழுகிறது எல்லாத்தையும் குமிச்சு வச்சுட்டு நம்ம டைரெக்டாக எடுத்து கொண்டு போய் இந்த மிஷினை வச்சு நம்ம மிஷின் உள்ள விட்டுட்டோம்னா பொடி பொடியாக ஆக்கிடுது. அப்படியே அள்ளி அந்த இதில் போட்டுக்கலாம். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நாங்கள் 2 தென்னை மரத்துக்கு நடுவில் குழி எடுத்திருக்கோம். செயற்கை விவசாயத்தில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் கும்மை பண்ணி வச்சுக்கிட்டு பொடி பொடியாக ஆக்கி ஒவ்வொரு மரத்துக்கும் பாத்தி மாதிரி கட்டியிருப்பாங்க, அதில் போட்டுக்கலாம். மட்டையால் என்ன சிரமம்னா, இப்போ அங்கே போட்டிருக்கோமா அது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை. உங்கள் வயலே ஒரு நீட்னஸ் இல்லை. இப்போ ஒரு இடத்துல போட்டோம்னா அந்த இடத்துல வர்ற புல் அப்படியே காஞ்சி போயிடுது. அந்த இடத்துல மாடு மேய முடியாது. நிறைய சிரமங்கள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு. இப்போ இந்த மிஷின் வரவும் எங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இப்போ எல்லாம் பாருங்கள், ஒன்றும் இல்லை, எல்லா மட்டையும் க்ளீனாக இருக்குது. இப்போ உளுந்த மட்டை மட்டும்தான் இருக்கும், மிச்சபடி எல்லாமே அள்ளி அடித்து குழியில் போட்டாச்சு. மிஷின் எடுத்து ஒரு 6 மாதம் இருக்குங்க. ஒரு 5 வயலில் அரைச்சி போட்டாங்க. நல்லா இருக்குது மிஷினை பற்றி எதுவும் ஃபால்ட் இல்லை. ஒரே ஸ்டார்டிங் சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆளை வச்சு குயிக்காக எடுத்து கொடுத்தோம்னா லிட்டருக்கு ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடுது. மட்டை சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக அரைச்சிடும். கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா முன்னாடி கட் பண்ணிக்கணும். முன்னாடி அந்த இதை கட் பண்ணிட்டு விட்டுட்டு இதை 2ஆக பொளந்து உள்ளே விட்டோம்னா அந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். அதே மாதிரி மாட்டுக்கு நம்ம மலம்புல்லாம் இருக்கிறோம்ல, நம்ம இப்படி முழுசாக போட்டோம்னா அது அந்த இலையை மட்டும் தின்னுட்டு அது தண்டை விட்டுரும். அதுக்கு நீங்கள் இதில் போட்டுட்டிங்கன்னா பொடி பொடியாக ஆக்கிடும். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த மிஷினில். கொஞ்சம் பச்சை மட்டை போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிரும். கொஞ்சம் காஞ்ச மட்டை போட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் தடிமாக வரும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம மலம்புல் போட்டோம்னா அதுவும் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது இந்த மலம்புல். இதே ஈரம் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராகிடும், 2 கட் ஆயிரும். நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் மாட்டுக்கு போட்டுருவோம். இயற்கை விவசாயம் பண்ணணுன்ற ஒரு தீவிரம். அதனால எங்கள் ஓனர் என்ன பண்ணாப்புல, தங்கவேல் ஐயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இயற்கை விவசாயத்தில் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்கும். அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குழி எடுத்தோம், மிஷின் வாங்கி அரைச்சி இருக்க வச்சிங்கன்னா சீக்கிரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. அதனால நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம் இதெல்லாம் தயாரித்து ஊற்றுறோம். இந்த மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா தான் சொன்னாப்புல. வாங்கி இப்போ எங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும்.